இந்த நான் நல்ல மேய்ப்பன், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட் என்கிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய 5வது பாகம் இன்னைக்கு. சிலருக்கு ரெண்டு பாகம் கேட்டிருப்பாங்க இல்லையா? 1ஆம் தேதி ஃபஸ்ட்டு பாட்டு, அதுக்கப்புறம் போன வாரத்தில் 2வது பாகம். இன்றைக்கு அந்த அந்த ஃபுல் அந்த பெரிய மெசேஜனுடைய இதுபடி பார்ட் 3 அது. ஆனால் நடுவில் இந்த லைவில் கொஞ்சம் காரியங்கள் நம்ம கேட்டோம். அப்படி பார்த்தா இது 5வது பகுதி. ஸோ ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், அந்த தீம் வேர்ஸை நம்ம எடுத்து வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை நான் ஏற்கனவே சொன்னது போல் 10வது வசனம் இல்லை. நானே நல்ல மேய்ப்பன் இந்த நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறான். அந்த வசனம் நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக சொல்லக்கூடாது. இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்லணும். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் predators ஆஃப் ஷீப் அதை குறித்து நாம் பார்த்தோம். ஆடுகளை சேதப்படுத்துகிற காரியங்கள், ஆடுகளை சேதப்படுத்துகிற மிருகங்கள், ஆடுகளை பட்சிக்கிறது, predators, அதை குறித்து நாம் பார்த்தோம். சிங்கத்தை குறித்து பார்த்தோம், கரடியை குறித்து பார்த்தோம் இல்லையா? பாருங்கள், ஆடுகளாகிய நாம், கர்த்தர் நம்மை ஒரு மந்தையாக, நம்மை ஆடுகளாக ஆண்டவர் நம்மை சித்தரிக்கிறார். அவரே நம்மை பாதுகாக்கிறார் இல்லையா? அப்போ அதை குறித்து நாம் பார்த்தபோது கடந்த வாரங்களில் சில காரியங்களை பார்த்து அதை நான் ரிப்பீட் பண்ண போகிறதில்ல. இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு predator, ஆடுகளை பட்சிக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா, யோவான் 10ஆம் அதிகாரம், அதே 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். இந்த ஓனாயை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது நாம் கர்த்தருடைய மந்தையாக நாம் காணப்படுகிறோம். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். சங்கீதம் 23:1 நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதே போல் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆடுகளின் பெரிய மேய்ப்பன் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? சீஃப் ஷெப்பர்ட் இல்லையா? அவ்வளோ பெரிய மேய்ப்பர் இருந்தும் அநேக நேரத்தில் நாம் வஞ்சிக்கப்பட்டு போகிறோம், கடிபட்டு போகிறோம், காயங்கள் ஏற்படுகிறது இல்லையா? நம்மை பீறி போட்டு போய்விடுகிறது. பாருங்கள், தழும்புகள் ஏற்படுகிறது
தழும்புகள் அநேக நேரங்களில் சரியாகிறது இல்லை, வடு இல்லையா, அது அப்படியே இருக்கிறது இல்லையா. அப்போது நாம் மிகவும் விழித்திருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை மறுபடியும் சொல்லுங்கள். விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான். ஆகவே நாம் பார்க்க வேண்டிய இந்த ஓநாய் என்ன பண்ணுகிறது என்று நாம் கண்டுபிடிக்கும்போது, சபையில், நம்முடைய நண்பர்கள் நடுவில், நம்முடைய எல்லா வேலை ஸ்தலத்தில், எல்லா இடத்துலையும் நாம் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் இல்லையா. இந்த ஓநாய் முதலாவது என்ன பண்ணுகிறது, இப்போ பாருங்கள், லிட்ரலாக ஓநாய் வர்றதில்லை, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. அங்கே ஜூலேருந்து தப்பிச்சு ஓடியாடுறதில்லை இல்லையா. இந்த ஓநாய் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஓநாய் என்ன பண்ணுன்னு சொல்லி செப்பனியா 3:3 வசனத்தில் வாசிப்போம். செப்பனியா 3:3. செப்பனியா 3:3. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கெர்ச்சிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். பாருங்க, சாயங்காலத்தில் புறப்படுகிறது இல்லையா. இப்போ சாயங்காலத்தில் ஆடுகள் எல்லாம் என்ன பண்ண வந்து படுத்துக்கொள்ளும் இல்லையா. ரெஸ்ட் எடுக்கிறது நைட்டில் வந்து எல்லாம் தங்கியிருக்கும் இல்லையா. அந்த நேரத்தில் தான் வரும். இப்போ சிங்கம் கரடியெல்லாம் பகலில் வரும், ஓடிடலாம், வருதுப்பா சிங்கம்னு. நைட்டில் வந்தால் எப்படி தெரியுது. இன்னொன்று பாருங்கள், ஓநாய் சிங்கம் ஆட்டை விட பல மடங்கு பெருசாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். கரடியும் கருப்பாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஆனால் ஓநாய் கண்டுபிடிக்கவே முடியாது, ஆடு சைஸ்லேயே தான் இருக்கும் இல்லையா. அதே போல் நைட்டில் தான் வருது. இதில் மறுபடியும் வாசிங்க. அது நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். சாயங்காலத்தில் வரும் இல்லையா. சாயங்காலத்தில் வந்து நல்லா கூடிய கொஞ்சம் நேரம் படுத்திருந்து தூங்கி இல்லையா, நல்லா ஒரு இளம் ஆடா, நல்லா புசு புசுன்னு இருக்கிற ஆடாக பிடிச்சி என்ன பண்ணோம், கடித்து சாப்பிட்டு காலையில் விடியறதுக்குள்ளே ஒரு எலும்பை கூட என்ன பண்ணாதான், மீதியாக வைக்காதான். அப்போ இந்த நம்ம தூங்குகிற நேரத்தில், நம்ம வீக்காக இருக்கிற நேரத்தில், நம்ம உறங்குகிற நேரத்தில் நம்மை அறியாமல் வந்து நம்மை பட்சித்து போடுகிற இந்த ஓநாய்களுக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையா. இது நம்ம பண்ணும்போது நீங்கள் யாரையும் வந்து இந்த இருக்கிறாம்பர் ஓநாய் அப்படின்லாம் யாரையும் என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது தான் ஒரு பெரிய ஓநாய் அப்படின்லாம் சொல்லக்கூடாது இல்லையா. அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. அதுவே ஒரு ஓநாய் ஆகிடும் இல்லையா. அதுவே ஒரு பிரிவினையை ஏற்படுத்திடும். இப்போ ஓநாய் என்பது எதை குறிக்கிறது என்று நாம் வாசிப்போம். அதே வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க. 12. ஓநாய், கடைசி பகுதி, ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் இல்லையா. சிதறடிக்கும், கூட்டத்தை கலைச்சி விட்டுரும்
இல்லையா? பேசி ஈஸி என்ன பண்ணிடும், பிரித்து விட்ரும். ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன வயசில் அந்த மாடு கதை, 4 மாடு ஒன்றா இருக்கும். சிங்கம் வந்து பார்க்கும், அந்த 4 மாட்டையும் ஒன்றா இருக்கிறதுனால அதால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நரி வந்து கோல் மூட்டி மாடுகளுக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டு பண்ணி விட்டுரும். அந்த மாடு என்ன சொல்லிச்சு தெரியுமா, நேற்று உன்னை அசிங்கமாக சொல்லிச்சு அப்படின்னு பிரிவினையை உண்டாக்கி 4 மாடை 4 டைரக்ஷனில் போன உடனே சிங்கம் வந்து ஒரு மாட்டையாக சாப்பிட்டு தான். அதுக்கப்புறம் கடைசி 2 மாடு உஷாராயிடுச்சு. எப்பா நம்ம ஒன்றா இல்லைன்னா கண்டிப்பாக நம்மையும் என்ன பண்ணிடும், இந்த சிங்கம் அடிச்சிடும்னு சொல்லி லாஸ்ட்டில் ஒன்றா இருக்கும் இல்லையா? அப்போ இந்த ஓநாயுடைய வேலை என்னன்னா சிதறடிக்கிறது தான் இல்லையா? சிதறடிக்கிறது, பிரிவினைகளை உண்டாக்குறது. அப்போ சபை அப்படின்னு சொல்லும்போது, குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையில் ஊற்றப்பட்ட போது முதலாவது அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியமே என்ன தெரியுமா? முதலாவது எல்லாரும் கூடி வாங்க இல்லையா? எல்லாம் ஒருமனப்படுங்க, எல்லாம் போய் மேல் வீட்டறையில் போய் உட்காந்துரு இல்லையா? ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஜெபிங்க, துதியுங்க இல்லையா? இதை தான் ஆண்டவர் சொன்னார். அதே போல் அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்கள். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். பாருங்க, ஒருமனம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நடக்கவே நடக்காது. இயேசு கிறிஸ்து எங்கே வருவேன்னு சொல்லியிருக்காரு? எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதே போல் அந்த அதிகாரம் கடைசியில் பாருங்க, ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் தரித்திருந்தார்களாம். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, அதாவது 42, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும், அந்யோன்யம் ஒருமனம் இல்லையா? 44வது வசனம், கம்யூனிசம். இதுதான் கம்யூனிசம்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறது இல்லை, காமனாக வச்சு அனுபவிக்கிறது தான் கம்யூனிசம். அதை மாற்றிட்டான் அவன் இல்லை, இதுதான் கம்யூனிசம். பாருங்கள், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் இல்லையா? 1 கொரிந்தியரில் 9வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், குறைவானவனுக்கு குறைவானதும் இல்லை, அதிகமானவனுக்கு அதிகமானதும் இல்லை என்ன பார்க்குறோம் இல்லையா? 2 கொரிந்தியர் 9ன்னு நினைக்கிறேன் இல்லையா? எல்லாருக்கும் சமமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒருமனம், அந்யோன்யம், சகோதர ஸ்நேகம், வெரி குட், ஐக்கியம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் ஒருமனதை விரும்புகிறார் இல்லையா? சபைகள் பிரிந்திருக்கிறது இன்றைக்கு. ஆண்டவர் ஒரு வசனத்தை, அந்த வசனத்தை யாராவது போடுங்க. தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்கவே நிற்காது இல்லையா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகளில் பிரிவினைகள் ஒரு கிரியை, மாம்சத்தின் கிரியை. யாராவது வாசிங்க, அதை போடுங்க. கலாத்தியர் 5:20. அதே போல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், 2 கொரிந்தியர் 11:18 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு,
1 கொரிந்தியர் 11:18 பாருங்கள். ஓகே, முதலாவது நீங்கள் சபையில் கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். சபைகளில் பிரிவினைகள் இருக்கக்கூடாது. அதே போல் 16வது வசனம் பாருங்கள். ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குவாதங்கள், பிரிவினைகள், இவைகள் எல்லாம் நாம் அனுமதிக்கக்கூடாது இல்லையா? முக்கியமாக இந்த நாளில் சபைகளில் பிரிவினை வருகிறது எதனால் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:13 வசனத்தை வாசிப்போம். பாருங்க, யூதர்களாயினும் கிரேக்கர்களாயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம், ஒரே ஆவியினால. அதே போல் கலாத்தியர் 3:28 வசனத்தில் பாருங்கள், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை இல்லையா? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமைகள் என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை இல்லையா? அப்போது சபையில் ஜாதி பிரச்சனைகள், ஜாதியின் மூலமாக பிரிவினைகள் இருக்கிறது. பாருங்கள், நான் சொல்கிறேன், வேதம் ஒருபோதும் அதை அனுமதிக்கிறதே இல்லை. தேவன் நம்மை தம்முடைய சாயலாக ஆண்டவர் படைத்தார் இல்லையா? மல்கியால நாம் வாசிக்கிறோம், அவர் ஒருவனை படைத்தார். பாருங்கள், ஆண்டவர் 4 பேரை படைச்சி 4 சந்ததியை உருவாக்கி இருக்கலாம், ஆனால் ஒருவனை தான் படைத்தார் இல்லையா? அதே போல் நோவா, ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி நோவாவுடைய பிள்ளைங்க தான் 3 பேர். அவங்க போய் அங்கங்கே அவர்கள் போய் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனில் அவர்களுடைய கருப்பாவோ வெள்ளையாவோ அதுவாக மாறினாங்களே தவிர, பிறப்பின் அடிப்படையில் நீ இப்போ மேலானவன் நீ கீழானவன் இல்லையா, அப்படி சொல்லவே கூடாது. வேதத்தின்படி இயேசு கிறிஸ்து அதை சொல்லலை, பிதாவானவர் சொல்லலை, வேதம் அதை சொல்லலை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கி சபைகளுக்குள்ள ஜாதி பிரச்சனைகள் இருக்கிறது, ஊழியங்களில் ஜாதி பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு போஸ்டர் வருது, அதில் எல்லா ஊழியக்காரங்க ஃபோட்டோவும் இருக்குது இல்லையா? 40 நாள் உபவாச ஜெபம், அதில் பார்க்கணும் நீங்கள். இதெல்லாம் ஒரே கம்யூனிட்டி ஆட்களாக ஃபோட்டோ இருக்குது. நான் பார்க்கல, உடனே நான் என்ன பார்த்து நீ அப்போ நீ பார்த்த பற்றியா அப்படின்னு கூடாது இல்லையா? யோசிங்க, இதெல்லாம் எப்படி வருது? ஊழியங்களில் எந்த ஆட்களை முன்னாடி தன்னுடைய ஜாதிக்காரன் என்று சொல்லுகிறார்கள், தன்னுடைய ஊர்க்காரன் என்று சொல்லி வைக்கிறார்கள். பிரசங்கம் பண்ண தெரில, ஆனாலும் அவனுக்கு பணத்தை கொடுத்து அவனை பெரிய ஊழியக்காரனை ஆக்குகிறார்கள் இல்லையா? போதகர் ஆக்குறாங்க. தான் ஜாதிக்காரன் பிஷப் ஆகணும் என்று சொல்லி ஆட்கள் எல்லாம் கூட்டி வந்து ஓட்டு போட வைக்கிறார்கள் இல்லையா? கர்த்தருடைய சபையில் இது இருக்கவே கூடாது. நம்ம மேலே வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த தேசத்தினுடைய ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு வந்து ஜாதி வித்தியாசம், கம்யூனிட்டி கேஸ்ட் பார்க்குறது இல்லையா? சபைக்குள்ளே இருக்கிறதுனால தான் அன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் வந்து புத்த மதத்தை தழுவினார். ஏன் தழுவினார்னா, இப்போ கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்குது இல்லையா? கிறிஸ்துவில் இல்லை, பைபிளில் இல்லை இல்லையா? இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை, பைபிள் சொல்லவில்லை, எல்லாம் ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அங்கிருந்த அப்படியே அந்த ஜாதியை அப்படியே சபைக்குள்ளே கொண்டாந்து
ரட்சிக்கப்பட்டவர்கள் மாப்பிள்ளை பாருங்கள், பொண்ணு பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவங்களா பார்க்குங்க. இல்லை, ஜாதி பேரை சொல்லி கேட்குறாங்க இல்லையா? நான் ஒரு 2-3 இடத்துல வேலை பார்த்தேன் பாருங்கள். ஐயோ, அவங்க பட்ட பாடுறது நான் எந்த ஜாதின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. தம்பி, எங்கே பிறந்து வளர்ந்தீங்க? இங்கே தான் ஐயா, சென்னையிலே பிறந்து வளர்ந்தேன். சென்னையா? அப்படியா? என்ன? இப்போ ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருக்குறேன். ஒரு 4 நாள் கழித்து ஒரு ஒரு மேடம் வந்து கேட்குறாங்க, தம்பி நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த ஜாதி? சிஎஸ்ஐ அதுவா? எவ்வளோ எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஜனங்க பாருங்கள் இல்லையா? அப்போ நான் படிக்கலைன்னா பரவாயில்ல, எனக்கு பாடம் நடத்துறதுக்கான குவாலிஃபிகேஷன் ஃபிசிக்ஸ் எனக்கு தெரியுமா இல்லையான்றது அவங்களுக்கு கவலை கிடையாது. என் ஜாதியாக இருந்தால் உனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, வந்துரு, உன்னை மேன்மைப்படுத்துகிறோம். இன்றைக்கி டிவியில் பேசுகிறாங்க பாருங்கள், நிறைய பேர் ஊழியக்காரங்க டெய்லி பேசுகிறாங்களே, ஒரு மண்ணும் இருக்காது அதில். ஆனால் தன்னுடைய ஜாதின்றதுக்காக உட்காந்து கை கட்டி உட்காந்து பார்த்துன்னுக்குறாங்க. அவங்களுக்கு பணத்தை தூக்கி கொடுக்குறாங்க இல்லையா? கேஸ்ட் கார்டு தவிர வேறு எந்த கார்டும் அவங்கக்கிட்டே கிடையாது. வேறு எந்த அபிஷேகமும் கிடையாது, ரெவலேஷனும் கிடையாது இல்லையா? ஒன்றும் கிடையாது இல்லையா? இருக்கிறது எல்லாம் ஜாதி அடையாளம். நான் இந்த ஊர்க்காரன், இந்த ஜாதிக்காரன் இல்லையா? அதுதான் உங்களுக்கு அழைப்பே, அழைப்புக்கான குவாலிஃபிகேஷன் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, சபைகள் இன்னைக்கு ஒரு ஜாதிக்கு ஒரு சபை இருக்கிறது இல்லையா? இங்கேயே இருக்கிறது, நெம்லிச்சேரியில் இருக்குது. இந்த பக்கம் இந்த ரோட்டுக்கு அண்ணாண்ட ஒரு ஜாதிக்கு ஒரு சபை, இந்த பக்கம் ஒரு ஜாதிக்கு ஒரு சபை இல்லையா? இது எப்படி வந்தது? ஓநாய்களால் வந்தது இல்லையா? ஓநாய் வந்து என்ன பண்ணுமா? மந்தைய சிதறடிக்கும் இல்லையா? சிதறப்பட்டு போச்சு. அதனால் இந்திய தேசம் ரட்சிக்கப்ப அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறதுக்கே நமக்கு மிகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இல்லையா? சுவிசேஷம் போய் ரீச் ஆகலை இல்லையா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஓநாய் ஜனங்களை பீறி ஜனங்களை சிதறடிக்கும். எதன் பேரில் சிதறடிக்கும்? நீ யூதன், நான் கிரேக்கன் இல்லையா? நீ இந்த ஊரை சார்ந்தவன், நீ இந்த ஊரை சார்ந்தவன் இல்லையா? இப்படிலாம் சிதறடிக்கின்றது இல்லையா? 1 யோவான் 2:11 நாம் வாசிக்கிறோம், சகோதரனை நீ சிநேகிக்காவிட்டால் நீ இன்னும் இருளில் இருக்கிறாய் இல்லையா? பாருங்க, யோவான் 2:11 வாசிக்கிறோம், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நிறைய நல்ல தாளந்து இருக்கு, நல்ல வெளிப்பாடுகள் இருக்கு, நல்ல அபிஷேகம் இருக்கு. ஆனால் அவங்கள பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க சில சபையில். ஏன் தெரியுமா? அவங்களுடைய ஜாதிக்காரன் இல்லாததுனால பகைக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறார்கள் இல்லையா? ஏரியா டைரக்டர் போஸ்ட் கிடையாது அவங்களுக்கு, ஏன்னா அவங்க ஜாதிக்காரர் கிடையாது. எவ்வளோ வருஷமாக இருக்கார் எனக்கு தெரியும். நிறைய போதகர்கள், அநேக போதகர்களோடு நான் பழகியிருக்கிறேன். நிறைய போதகர்களுக்கு பிஷப் பதவி கொடுக்கறது இல்லை, ஏன்னா அவங்க ஜாதி கிடையாது இல்லையா? எத்தனை பேர் தெரியுமா நான் பார்த்துருக்கேன் பாருங்கள். நான் கூட போதகர்கள் கூட பழகி இருக்கிறேன். நிறைய சில போதகர்கள் வீட்டு ஜெப கூட்டம் நடக்கும் பாருங்கள்,
அந்த டைமில் நான் பார்த்துருக்கேன், நான் பார்த்ததை தான் சொல்கிறேன். அந்த வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஜெபக்கூட்டம் முடிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, ஐயா சாப்பாடு செஞ்சுருக்கேன் ஐயா, மீன் வறுத்து வச்சுருக்கேன் ஐயா, கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? வயிறு நிரம்பி இருக்குமா, நீங்கள் சொன்னதே போதுமா. பேசுறது அப்படி நயவஞ்சகமாக பேசுவாங்க. ஆனால் முடிச்சுட்டு அவங்க ஜாதிக்காரன் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா சபையில், அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுவாங்க. அங்கே போகும்போதே, மாப்பிள்ளை சாப்பாடு ரெடியா, வந்துடுறேன், டின்னர் ரெடி பண்ணி வைங்க, போய் சாப்பிடுவாங்க. இல்லையா? சபைகளில் இப்படி இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் சகோதரனை இதுதான் பகைக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் எங்கே பகைக்கிறோம்? இல்லை, அன்பாக தான் பேசிட்டு வந்தேன். கிடையாது கிடையாது, நீ சாப்பிடாதே பகைக்கிறது இல்லையா? ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணுறதே சகோதரனை பகைக்கிறது தான் இல்லையா? சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் இல்லையா? இதெல்லாம் ஓநாய்கள், சிதறடிக்கிற ஓநாய்கள், சபையை பாழாக்குகிற ஓநாய்கள் இல்லையா? அன்பாக பேசும் இல்லையா? சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சிதறடிக்கிற ஓநாய்கள், கம்யூனிட்டி பற்றி சொன்னோம். மீதி சிதறடிக்கிற ஓநாய்கள் எது காரணத்துக்காக சபைகளை சிதறடிக்கிறது என்று பாருங்கள் இல்லையா? ஆதி அப்போஸ்தல நாட்கள்லேயும் பிரிவினைகள் வந்தது. கண்டிப்பாக பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பிரிவினைகள் வந்தது இல்லையா? ஆனால் அதை அவர்கள் சுவிசேஷத்திற்கு தடையாக அவர்கள் கொண்டு வரவில்லை. மறுபடியும் அப்போஸ்தல ஐக்கியத்தில் பேதுருவும் யோவானும் தூண்களாக எண்ணப்பட்டவர்கள் எனக்கு கை கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன் இல்லையா? மார்க்குவை நீ கூட்டிக் கொண்டு வான்னு சொல்கிறார் மறுபடியும் பவுல் அப்போஸ்தலன். சபையில் பிரிவினைகள் இருக்கக்கூடாது. நாகூமில் வாசிக்கிறோம், சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள் இல்லையா? அடுத்ததாக இந்த ஓனாய் என்பது எது என்றால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அடுத்ததாக முதலாவது நான் சொன்ன ஓநாய் என்பது சிதறடிக்கிற ஓநாய். அது ஜாதி பார்த்து சிதறடிக்கிற ஓநாய், சபையை சிதறடிக்கிற ஓநாய் அது இல்லையா? சிதறடிக்கிறதே தெரியாது. அமைதியாக அப்படியே பேசாமல் உட்காந்துருக்க வேண்டியது, பழகாமல் உட்காந்துருக்க வேண்டியது இல்லையா? அப்புறம் அப்படியே தன்னுடைய கூட்டத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டு அப்படியே பிரிஞ்சு போக வேண்டியது இல்லையா? அந்த மாதிரி ஏமாத்துகிற ஓநாய்கள். இது என்ன ஓநாய்னா, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஓநாய்கள். வேதம் சொல்ல, நான் சொல்லலை, நானாக ஒன்று இமேஜின் பண்ணி ஓநாயை பற்றி சொல்ல. வேதம் சொல்லுகிறது, கள்ள தீர்க்க தரிசனம் எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிறார்கள், உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள் இல்லையா? கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ், ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் பண்ணுறவங்க ஓநாய்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 20:29. இது பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் இல்லையா? அடுத்த வசனம் வாசிங்க. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் இல்லையா? அப்போ பாருங்க, மந்தையை தப்பவிடாத ஓநாய்கள், மாறுபாடானவைகளை போதிக்கிற ஓநாய்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இல்லையா? மாறுபாடானவைகளை போதிக்கிற, பொய் போதகம் பண்ணுறத.
2020 ஜனவரி 1ஆம் தேதி தீர்க்கதரிசனம் சொன்னாங்க இல்லையா? நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். எந்த ஒரு தீர்க்கதரிசியாவது வருஷம் தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. 2020க்கான தீர்க்கதரிசன கூட்டம் வைக்கிறோம், வாங்க 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 வாங்க. சாயங்காலம் எல்லாம் காலையில் அங்கே போயிட்டு 1ஆம் தேதி சாயங்காலம் இங்கே ஓடும். யாராவது ஒருத்தர் கொரோனான்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்களா? சொன்னாங்களா? கிடையாது இல்லையா? எதை சொன்னாங்க? ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த 2020 உங்களுக்கு கோல்டன் இயராம். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், 2020 உங்களுக்கு கோல்டன் இயர். 4 மாதமாக சம்பளம் கொடுக்கல அவனுக்கு. இல்லையா? இந்த வருஷம்தான் ஒரு குறிப்பிட்ட சபையை சொல்லி, அவர் நடத்துகிற சபையை சொல்கிற, இந்த வருஷம்தான் அந்த சபையை கட்டி அப்படியே ஓஹோன்னு இருக்க போகுதுன்னு மூட்டான். 4 மாதமாக. என்னாச்சு உன் தீர்க்க தரிசனம்? பாருங்க, கொரோனா வந்த அப்புறமும் போய் தீர்க்க தரிசனம் 21 நாள் தான் இருக்கும், அப்புறம் போயிடும். தானியல் மாதிரி நீங்கள் 21 நாள் உபவாசம் பண்ணுங்க. அவங்க லாக்டவுன் போட்டாங்க இல்லையா? அவங்களுக்கே தெரியாமல் போட்டாங்க. 1 நாள் கழித்து போயிடும்னு நினச்சி அவங்க போட்டாங்க. இவர் உடனே 21 நாள் தானியல் உபவாசம் பண்ணினார், நாமளும் உபவாசம் பண்ணால் அடுத்த நாளே போயிடும். அவர் இப்போ பேப்பர் வச்சு படிக்கிறார். வந்த வேகத்தில் போய்விடும், வந்த வேகத்தில் போயிடும் கொரோனா. அவர் இன்னும் பேசுகிறாரு. அவருக்கு இன்னும் உட்காந்து பார்த்துன்னு தானே இருக்கிறாங்க ஜனங்க. அடுத்த 40 நாள் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா நோவாவில் 40 நாள் மழை பெய்யுது. அதுபோல் இது கடைசி காலம், நோவா காலத்தின் போல இப்படியே நடக்கும். கள்ளத்தீர்க்கதரிசிகள், மாறுபாடானவைகளை உபதேசிக்கிறவர்கள். சாவே கிடையாதான், சாவே கிடையாது. இன்னும் சில பேர் பரிசுத்தம் வேண்டாம், கிருபை போதும். இன்னும் கொஞ்சம் பேர் கிருபை போதும், பரிசுத்தம் வேண்டாம். இதெல்லாம் நிறைய இந்த ஆன்லைனில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆகவே இதுதான் ஓநாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் போலி தீர்க்க தரிசனம் சொல்கிறது, பொய் தீர்க்க தரிசனம் சொல்கிறது, தன்னையே பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக இல்லையா? 4 அந்நிய பாஷையை திருப்பி பேசி, அதையே பேசி நிறுத்து, வேற பேசணும் அந்த டைமில் இல்லையா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1லேருந்து 6வது வசனத்தை வாசிப்போம். கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகளை எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கலாம்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணணும். இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணால் இயேசுன்னு சொல்லிட்டு சும்மா போகிறதல்ல. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணுறதுனா என்னென்னா, இப்போ பாருங்கள், ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 2-3 கள்ள உபதேசங்கள் சொல்லி நான் உதாரணம் கொடுக்குறேன். இந்த காலங்கள் நாம் பாவ நிவாரணம் செய்கிற காலங்கள் அப்படின்றார் ஒருத்தர். அப்போ என்ன பண்ணணும் ஐயா? போடு, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு, அழு, நல்லது, தப்பு கிடையாது. போய் அழுங்க, உபவாசம் பண்ணுங்க, ஆண்டவரே என்ன மன்னி, அதில் தப்பு கிடையாது. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், பாவ நிவாரணம் பண்ணுற டைம் இதுன்னு சொல்கிறீங்களே, பாவ நிவாரணத்தை இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணார்? பாவ நிவாரணம் பண்ணாமல் என்ன பண்ணார்? பாவ நிவாரணம் தானே பண்ணார். அவர் ஏற்கனவே பாவ நிவாரணம் பண்ணிட்டார். நீ என்ன பாவ நிவாரணம் பண்ண முடியும்?
இல்லையா? இன்னும் கொஞ்சம் பேர் இயேசு கிறிஸ்துவை விட்டுற வேண்டியது, நீங்கள் அதை பண்ணணும், நீங்கள் இதை பண்ணணும், இந்த நாட்களில் நீ பரிசுத்தமாக இல்லாததுனால தான் கொரோனா வந்தது, நீ பரிசுத்தமாக இருந்தியா? அப்படி இப்படின்னு வேண்டியது. நான் சொல்கிறேன், நாம் பரிசுத்தமாக இருக்க முடியாது என்பதற்காக தான் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது தான், பிதாவானவர் பரிசுத்தர் தான், எல்லாமே பரிசுத்தம் தான். நம்ம இருக்க முடியாதுன்னு தான் பரிசுத்தமான அந்த தேவன் பாவ மாம்சத்தின் சாயலில் வெளிப்பட்டார் இல்லையா? நாம் தேவ நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். அப்போ என்னை யாராவது கேட்குறேன், நீ பரிசுத்தமா அப்படின்னு கேட்டால் நான் தைரியமாக சொல்லுவேன், நான் பரிசுத்தர் கிடையாது, நான் பரிசுத்தவான் அல்ல. என் பாவத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டார் இல்லையா? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவரை நான் விசுவாசிக்கிறேன்ல, இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன்ல, அதனால் அவருடைய பரிசுத்தம் எனக்கு இருக்கிறது இல்லையா? இப்போ யாரும் பரிசுத்தவான விளங்கவே முடியாது, நாளைக்கும் விளங்க முடியாது. நம்ம எல்லாருமே மறுரூபம் ஆகிறோம். பாட்டு பாடின இல்லையா, மகிமையின் மேல் மகிமையை அடையிறோம். சிலர் நாங்கள் எல்லாம் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கோம். ஏன் பரிசுத்தமாக இருக்க சொல்ல? நாங்கள் விபச்சாரம் செய்யறதில்லை, நாங்கள் வேசித்தனம் செய்யறதில்லை. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆண்டவருக்கு முன்னாடி பொய் சொல்கிறதும் ஒன்று, விபச்சாரம் செய்கிறதும் ஒன்று. வஞ்சகம் வச்சுன்னு இருக்கீங்க பார்த்தீங்களா இன்னொருத்தர் மேலே, அதுவும் ஒன்று, விபச்சாரம் செய்கிறதும் ஒன்று. ஆண்டவருக்கு முன்னாடி பொய் சொல்கிறவங்களுக்கு 2 அடி, விபச்சாரம் செய்கிறவங்களுக்கு 100 அடியா ஆண்டவருடைய இதில்? கிடையாது. எல்லாமே ஈக்குவலாக தான் ஆண்டவர் பார்க்குறார். அதை தான் சொல்கிறார், நீ நியாயப்பிரமாணத்தை எவ்வளோ கை கொள்ள விரும்பினாலும் நீ கை கொள்ளவே முடியாது இல்லையா? நான் அதனால தான் அந்த கொஸ்டின் அந்த கூகுளில் பார்த்தேன் பாருங்கள், நிறைய பேர் தவறாக போட்டாங்க. நியாயப்பிரமாணம் நம்ம இயேசுவுக்கு நேராக வழி நடத்தினதானா? ஆன்சர் என்ன தெரியுமா? நிறைய பேர் நோ போட்டிங்க, ஆம் தான் ஆன்சர். நியாயப்பிரமாணம் என்பது இயேசுவுக்கு நேராக நம்மை நடத்துகிற கால்வாய், உபாத்தின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதில், ரோமரில் உபாத்தி. ஏன்னா இந்த கற்பனைகள்லாம் தெரிஞ்சதுனால தான் இதெல்லாம் என்னால் பண்ண முடியல. ஆகவே இப்போவும் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போவும் பண்ண முடியாது. எப்போ தெரியுமா பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் போது தான் பண்ண முடியும். எனக்கு தெரியும், நான் லைவாக எக்ஸாம்பிள் பார்த்துருக்குறேன். நான் சொல்ல முடியும், நிறைய பேரை நற்செய்தி ஜெப வீட்டில் இருந்து என்னால் கொடுக்க முடியும் எக்ஸாம்பிள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இல்லையா? பரிசுத்தமாக வாழணும்னு பல்ல கடிச்சிட்டு பரிசுத்தமாக வாழறது இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மாத்திரத்தில் உன்னுடைய சிந்தையை அவர் தானாக அவர் மறுரூபப்படுத்துவார். பல்ல கடிச்சு நான் 40 நாள் நான் பார்க்கவே மாட்டேன், கடிவாளம் போட்டு நீ இப்படியே போகிறேன், நான் பின்ன இப்படி பார்க்க போகிறதில்ல, நான் செவத்தை பார்க்க போகிறதில்ல, நான் டிவியை பார்க்க போகிறதில்ல, நான் பூட்டி வச்சிட போகிறேன். இதெல்லாம் கிரியைகள் இல்லையா? பாவத்தில் ஊறி நாரி கெட்டு போய் கொண்டிருந்தவர்களை கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த மாத்திரத்தில் அந்த வேதத்தை வாசித்து கொண்டிருந்து ஜெபித்து அந்த ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையை பெற்றார்கள், விபச்சாரத்திலிருந்து விடுதலையை பெற்றார், வேசித்தனத்திலிருந்து விடுதலையை பெற்றார்கள். எப்படி வந்தது? நீ பண்ணாத 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 நான் சொன்னோம் கிடையாது, இயேசுவை போதித்தோம். அதுதானே சொல்லுகிற ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உனக்குள்ள வாசமாக இருந்தால் சாவுக்கேதுவான இந்த சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நமக்கு என்ன நினைப்பு? அவங்களாம் பாவிங்க இல்லையா? நான் நல்லா பாட்டு பாடுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன், அதனால் நான் பரிசுத்தவான் நினைக்கிறீங்களா?
ஆனால் நமக்குள்ளே மறைந்திருக்கிறது, கோபம் மறைந்திருக்கிறது, பொறாமை மறைஞ்சிருக்குது, வஞ்சகம் மறைந்திருக்கிறது, முறுமுறுக்கிறது மறைந்திருக்கிறது. எப்பயாவது சான்ஸ் கிடைச்சா உன்னை என்ன பண்ணுறேன் பார் இருக்குதா மனசில்? அப்போ நான் அதுக்கும் சொல்கிறேன், இது சொல்கிறதுனால ஓகே, இது சொன்னதுனால பரிசுத்தம் ஆயிருதில்லை, இதுவே ஒரு நியாயப்பிரமாணம். இப்போ சொன்னதுனால இருதயம் கடினம் தான் போடுமே தவிர இதுவாகாது. நான் என்ன சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதுலேருந்து விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். அவர் பாவத்திலிருந்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அவரையே உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை என்ன உயிரோடு எழுப்புகிறது, என்னுடைய சரீரங்களை பலன் கொள்ள செய்கிறது என்று நாம் அறிக்கை எடுக்கிற மாத்திரத்தில் அது நமக்கு வல்லமையை தருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, 4வது வசனம் பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தவைகளை ஜெயித்தீர்கள், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதை நம்பு. இல்லையா? இல்லையா? ஆகவே ஓநாய்கள் என்பது மாறுபாடானவைகளை போதிக்கிறது. மாறுபாடானவைகளை போதிக்கிறதுன்னு சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாமல் இருப்பது. இல்லையா? இன்னும் ஒரு காரியம், ஓநாயுடைய டாபிக் இதோட நம்ம முடிச்சிடுவோம். இல்லையா? உங்களுக்கு தெரியும், நான் ஜஸ்ட் சொல்லி விட்டுருவேன், நீங்கள் பைபிளில் நிறைய படிப்பீங்க என்பது எனக்கு தெரியும். அடுத்தது, ஆடுகளை கெடுக்கிற இன்னொரு ஒரு பெரிய மிருகம் என்ன தெரியுமா? யாராவது கெஸ் பண்ணி போடுங்க பார்க்கலாம். யாராவது கெஸ் பண்ணி போடுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண போகிறேன். ஓகே. ஆடுகளை கடிக்கிற, ஆடுகளை பட்சிக்கிற, ஆடுகளை சிதைக்கிற பிரவீன், நரி கிடையாது. ஆடு முட்டி தள்ளிடும், நிறைய ஓடி போன ஓட்டுறோம் நரி. ஓகே ஓகே, இது எதுன்னு நான் காட்ட போகிறேன். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 34:20. லயன் முடிஞ்சிச்சு பிரபு. ஓகே, லயன், கரடி, ஓகே, தான்ஸ், கெஸ்யா. இப்போ ஆன்சர் சொல்ல போகிறேன். எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தராகிய நான் 20 34:20. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். இப்போ ஆட்டை கடிக்கிறது சிங்கம் இல்லை, கரடி இல்லை, ஓனாய் இல்லை, கொழுத்த ஆடு. என்ன பண்ணுதான் தெரியுமா? என்ன பண்ணுதான்? 21வது வசனம் பாருங்க. நீங்கள் பலவீனமாக இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி. சிங்கம் வரல, கரடி வரல, ஓனாய் வரல. ஓனாய் சிதற பண்ணல, சிங்கம் சிதற பண்ணல. கொழுத்த ஆடு இருக்குது தெரியுமா? இது என்ன பண்ணுதான்? இளைச்ச ஆடுங்களை, பலவீனமான ஆடுங்களை என்ன பண்ணுதான்? பக்கத்தினாலும் முன்னந்தொடையிலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடினாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன்.
23வது வசனம் சொல்கிறார், அவர்களை மேய்க்கும்படி தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை அவர்கள் மேல் விசாரிப்பாக இருக்க ஏற்படுத்துவேன் சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தல உபதேசம் பிதாவானவரே கொடுக்குறாரு பாருங்க. எசேக்கியேல் சொல்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவ சொல்கிறார். அப்போ கொழுத்த ஆடு என்ன பண்ணுதான்? பக்கத்தில் நசுக்குதான், முன்னந்தொடையில் உதைக்குதான், தள்ளுது இளைச்ச ஆடை. இன்னொன்று என்ன பண்ணுது? கொம்பில் நல்லா கொம்பை வளர்த்து வச்சுக்கிட்டு சின்ன ஆடுகளை, இளைச்ச ஆட்டை, குட்டி ஆடுகளை குத்தி என்ன பண்ணுதான்? சிதற பண்ணுகிறது, நசுக்கி போடுகிறது. 17வது வசனத்தை வாசிப்போம். 17. என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். ஆகவே கடைசியாக இதோட இதை முடிச்சிடும். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தம் பண்ணால் தொடர்ந்து இது பண்ணுவோம். கொழுத்த ஆடுகள் மற்ற பலவீனமான ஆடுகளையும் இளைத்த ஆடுகளையும் முட்டி தள்ளி நசுக்கி அதை சிதைத்து விடுகிறது, சிதற பண்ணுகிறது இல்லையா? இந்த கொழுத்த ஆடு கொழுத்த ஆடுனா என்ன? நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் இல்லையா? அவன் ஒருத்தன் கொழுத்த ஆடு. அந்த வசனத்தை போடுங்க. நிற்கிறேன் என்று சொல்லுகிற, நான் எனக்கு எல்லாம் தெரியும்பா, நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேறினவனானேன். இது கொழுத்த ஆடு. இன்னொரு கொழுத்த ஆடை காண்பிக்கிறேன் பாருங்க. யாக்கோபு. அந்த வசனத்தெல்லாம் போடுங்க. நான் இப்போ சொன்ன வசனத்தெல்லாம் போடுங்க. அதில் யாக்கோபுல அதாவது நீங்கள் சபையில் கூடி வந்திருக்கும் போது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. என் சகோதரரை, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரன் உங்கள் ஆலயத்தில் வரும்போது 2 ஆடுமே அங்கே தான் இருக்குது. ஒன்று கொழுத்தது. என்ன போட்டிருக்குது அந்த கொழுத்த ஆடு? பொன் மோதிரம், மினுக்குள்ள வஸ்திரம். அந்த ஆடு வந்திருக்குது. அந்த கொழுத்த ஆடு இருக்கிறது சபையில். இன்னொரு ஒரு ஆடு இருக்கிறது. அது தரித்திரமான ஒரு ஆடு. இந்த மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவன் நல்ல இடத்துல உக்காந்தானா? தரித்திரவன் போய் அங்கே போய் உக்கார், போய் பின்னாடி போ, அங்கே போய் கீழே உக்கார், துரத்தி விட்டாச்சு. அதை பண்ணுறது மேய்ப்பர் தான். மேய்ப்பர் மேலே தான் தப்பு. ஆனாலும் கொழுத்த ஆடுகள் இருக்கிறது இந்த நாட்களில் சபையில். கௌஷிக் கரெக்டாக போட்ட. ஆயக்காரனும் பரிசேயனும், பரிசேயன் கொழுத்த ஆடு, ஆயக்காரன் இளைத்த ஆடு. கொழுத்த ஆடு சொல்லுது, தவர் இவனை மாதிரி நான் கிடையாது, நான் தசமபாகம் கொடுக்குறேன், வாரத்தில்
3 நாள் உபவாசிக்கிறேன். இவனை மாதிரி நான் கிடையாது. இதுதான் கொழுத்த ஆடு. வேதவசனம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். 1 கொரிந்தியர் 8:11. சாப்பிட்றதுல பாருங்க, பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்கும் கிறிஸ்து மரித்தாரே. பலவீனமுள்ள சகோதரன் இல்லையா? வாசிங்க. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவின் விரோதமாக பாவம் செய்கிறீர்கள். போதும் 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 போதும். போஜனத்தினால இன்னும் சில காரியங்கள்னால சகோதரனுக்கு நாம் இடரல் உண்டாக்கவே கூடாது இல்லையா? கொழுத்த ஆடுகள் இந்த நாட்களில் பாருங்கள், இளைத்த ஆடுகள், பலவீனமுள்ள ஆடுகளை நசுக்கி போடுகிறது. சபையில் நாங்கள் சொல்கிறது தான் சட்டம், நீ எல்லாம் வாயை திறக்காத இல்லையா? ஜெபம் பண்ணுறதுல கூட பாருங்கள், கொழுத்த ஆடுகள், இளைத்த ஆடுகளை நசுக்கி போட்டு அவர்களை அமுக்கி. அதனால தான் பாருங்கள், பலவீனம் உள்ள சகோதரனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பலவீனம் உள்ள ஆடுகளுக்கு நாம் சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். இளைத்த ஆடுகளை நாம் பராமரிக்க வேண்டும். அவங்களுக்கு அறிவு கம்மியாக இருக்கலாம், பைபிள் நாலேஜ் கம்மியாக இருக்கலாம், அதை குற்றமாக எண்ணக்கூடாது. அது ஒரு வசனம் இருக்குதுல்ல, அவர்களுடைய மன ஐயங்களை, அந்த வசனத்தை யாராவது போடுங்க, அவங்களுடைய மன ஐயங்களை நீங்கள் குற்றமாக தீர்மானிக்காமல் இல்லையா, பலவீனம் உள்ளவர்களை தாங்குங்கள். இளைத்த ஆடுகளை நசுக்கி போடாதே. எசேக்கியேல் 34:20 ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை ஆண்டவர் தருவார் இல்லையா? இளைத்த ஆட்டை ஆண்டவர் கொழுத்த ஆடுகளிலிருந்து விடுதலையை செய்வார் இல்லையா? நான் சபையில் ரொம்ப நாளாக இருக்கேன், எனக்கு ஆண்டவர் ரொம்ப நல்லா தெரியும், நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா ஜெபிப்பேன், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன் என்று சொல்லி இளைத்த ஆடுகளை நசுக்குவது அல்ல இல்லையா? இதனால் நிறைய ஆடுகள் சிதறப்பட்டு போனது இல்லையா? ஆண்டவர் பாருங்க, உன் வீட்டில் ஒரு விருந்து பண்ணும்போது கூட நீ போய் உன்னுடைய அயலகத்தாரை கூப்பிடாத, உன்னுடைய சொந்தக்காரை கூப்பிடாத. திக்கற்றவனையும் பரதேசியையும் வழிபோக்கனையும் ஊனமானவனையும் குருடனையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கொடு. என்ன கொடுக்க சொன்னார்? சும்மா ரோட்டில் போகிற 10 ரூபாய் இல்லை, நீ சாப்பிட்டதை மீதியை கொடுக்க சொல்ல, உன்னுடைய ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிடுனார் ஆண்டவர். உன்னுடைய சிறப்பு நிகழ்ச்சிகளை அவர்களை கூப்பிடு இல்லையா? அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொன்னார் ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்ம கை கொள்கிறோம்? நம்ம யாரும் கொழுத்த ஆடுகளை தான் கூப்பிட்டுக்கிறோம் இல்லையா? ஏன்னா ஒரு சவரம் போட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டால் கூட என்ன பண்ணுவாங்க, வீம்புக்குன்னு ஒரு சவரம் கண்டிப்பாக எடுத்துன்னு வந்து போடுவாங்க இல்லையா? அதுக்காக நம்ம செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யம் அப்படி ஒர்க் ஆவது இல்லை இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, இளைத்த ஆடுகளுக்கு போடுவோம். நீ தான் கொழுத்துருகிற இல்லையா? இளைத்த ஆடுகளுக்கு நல்லா போடு, புல்லு போடு, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடு, மேய்ச்சலை கொடு, மன ஐயங்களை குற்றமாக தீர்க்காத. போட்டிங்களா அந்த வசனம்? அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம், வெரி குட், ரோமர் 15:1, பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் இல்லையா? ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், வெரி குட், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், வெரி குட் இல்லையா?
பலவீனம் உள்ள சகோதரர்கள், அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதெல்லாம் தான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்லித்தர காரியம். இது எல்லாத்துக்கும் தான் ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே என்னை ஓநாய்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அதே போல் நானும் ஒரு ஓநாயாக காணப்படக்கூடாது. நீர் என்னுடைய நல்ல மேய்ப்பர். எல்லாம் சொல்லாமல் எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. இல்லைன்னா வீடுகளில் நிற்க முடிந்தவர்கள் நிற்கலாம். இல்லைன்னா உக்காந்தே கூட நீங்கள் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஆண்டவர் இடத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னுடைய நல்ல மேய்ப்பன். நான் உம்முடைய கைக்குள்ளான ஆடு. தகப்பனே, ஓநாய்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். நானும் ஓநாயாக காணப்படக்கூடாது. கிறிஸ்துவின் நாமத்தை நான் அறிக்கை பண்ண வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய நற்செய்தி ஜெப வீடு கிறிஸ்துவனுடைய மந்தை. நற்செய்தி ஜெப வீடு மாத்திரம் இல்லை தகப்பனே, கிறிஸ்துவனுடைய மந்தை எதுவாக இருந்தாலும், எந்த சபைகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் கள்ளத்திற்கு தரிசனமாக இருக்கிறது. வஞ்சகம், புறங்கூறுதல், மாறுபாடானவைகளை போதிக்கிறது எல்லாம் விலக வேண்டும். எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். சோத்திரம், 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 சோத்திரம். மந்தையை காத்துக்கொள்ள ஆண்டவர். இந்த கடைசி நாட்களில் பிரதான மேய்ப்பன் வெளிப்பட போகிற இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தம்முடைய மந்தையை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. கள்ளத்திற்கு தரிசனம் சொல்லுகிற ஓநாய்களிடத்திலிருந்து கர்த்தர் காத்து கொள்ளுவாராக. ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு சோத்திரம் அப்பா. கர்த்தாவை, கொழுத்த ஆடுகளிலிருந்து எங்களுடைய மந்தையை காப்பாற்றும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிற்கிறேன், நான் தேறினவனானேன், எனக்கு எல்லாம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லலை பவுல் அப்போஸ்தலன். நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசு அழைத்த பரம பொருளின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். பலவினரை நான் தாங்குவேன். தகப்பனே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. அவருடைய மன ஐயங்களை நான் குற்றமாக தீர்க்க மாட்டேன். எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தம்முடைய சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட தேவனுடைய பிள்ளையை, முக்கியமாக நற்செய்தி ஜெப வீட்டில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையை ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய மந்தையில் நல்ல ஆடுகளாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய். ஹல்லேலூயா. நீ ஒப்பு கொடுக்குற மாற்றத்தில் ரோமர் 12:2 சொல்லியிருக்கிற வண்ணமாக நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். தகப்பனே, உமக்கு சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு சோத்திரம். தகப்பனே, உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா, ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே, நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே, நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே, நீர் வல்லவர், வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும்.
ஐயா ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். ஐயா நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர், நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். ஐயா நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சமூகத்தில் வருகிறான்ப்பா. கர்த்தர் இந்த நாளிலேயும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வர்ஷிப்காக உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல பாடல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, நல்ல ஜெப நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் தகப்பனே நாங்கள் கர்த்தாவே என்று வாயை திறந்து புசித்து தகப்பனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நாங்கள் பலன் கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இந்த நேரத்திலையும் தகப்பனே யார் யாரெல்லாம் வியாதி பலவீனங்கள் பட்டிருக்கிறார்களோ கர்த்தர் ஒவ்வொரு பலவீனங்களையும் வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகத்தை கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. தகப்பனே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு இப்போ மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே தகப்பனே நீர் மகிமையில் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறபடினாலே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறான்ப்பா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொன்னீரேப்பா. நீரே எங்களுடைய நல்ல மேய்ப்பர். அதற்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான கர்த்தாவே சிங்கங்களுக்கும் கரடிகளுக்கும் ஓநாய்களுக்கும் கொழுத்த ஆடுகளுக்கும் தகப்பனை எங்களை விலக்கி காத்து நல்ல மேய்ச்சலுள்ள இடத்துல எங்களை நடத்தி அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை நடத்துவீராக. தகப்பனே நீர் எங்களுக்காக கர்த்தாவை ஜீவனை கொடுத்து நல்ல மேய்ப்பராக இருக்கிறதுக்காக மறுபடியும் உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறாப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. சபை முழுவதையும் ஆசீர்வதிங்க. இரத்தத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால, சாட்சியின் வசனத்தினால, தேவ ஆவியினால தகப்பனை ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்து கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் மனதோடும் செய்வடுத்த பிள்ளையோடு கூட என்றும் மீண்டும் எப்போதும் இருப்பதாக. என் ஆத்மாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல பாரங்களும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த லைவில் பார்ப்போம்.